எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹலோ எவ்ரிவன், ஹவ் ஆர் யூ? ஸோ தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பாம்பு கிட்ட தப்பிச்சு முதல்ல கிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, இதையே இன்னொரு விதமாக சொல்லணுன்னா எப்படி சொல்லலான்னு சொன்னால், இங்கே போனால் பாம்பு இருக்குது, அங்கே போனால் முதல்ல இருக்குது, எந்த சைடு போனாலும் ஆபத்து அப்படின்ற மாதிரி இருக்குது. ரெண்டுமே ஒரு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை இல்லை இல்லைங்களா? ஸோ இதை ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவோம்? Very good, you got it. Between the devil and the deep blue sea. Between the devil and the deep blue sea. ஸோ முதல்ல பாம்புனா என்னன்னு தெரியும் உங்களுக்கு? ஆங்கிலத்தில் ஸ்னேக்குன்னு சொல்லுவோம். ஸ்னேக். ஸோ ஸ்னேக்கு, பாம்பு ஸ்னேக். SNAKE. ஸ்னேக். SNAKE. சர்பெண்ட்டும் சொல்லலாம் இல்லையா? சர்பெண்ட். த சர்பெண்ட். SERPENT. சர்பெண்ட் ஆர் ஸ்னேக். இதே ஃப்ரெஞ்சில் சொல்கிறதா இருந்தால் சேம் ஸ்பெல்லிங் தான், அதே ஸ்பெல்லிங் தான் வரும், ஆனால் ப்ரொனவுன்சியேஷன் மாத்திரம் மாறும், உச்சரிப்பு மாத்திரம். சர்பான். பா. PENTன்றது பா. அந்த கடைசியில் இருக்கிற டீயை உச்சரிக்க மாட்டோம். சர்பான். இங்கிலீஷில் சர்பெண்ட். ஓகே. ஸ்னேக். SNAKE. இதே இந்த முதலையை சொல்கிறதா இருந்தால் முதலையிடம் crocodile. crocodile. ஸோ CROCODILE. crocodile. ஸோ இது எப்படி படிக்கிறோன்னா CROC. crocodile. dial. DILE. dial. crocodile. இது ஃப்ரெஞ்சில் சொல்கிறது இருந்தால் சேம் ஸ்பெல்லிங் தான், அதே ஸ்பெல்லிங் தான். crocodile. crocodile. ஸோ crocodile இங்கிலீஷில், ஃப்ரெஞ்சில் en français crocodile. ஸோ between the devil and the deep blue sea. ஸோ பிட்வீன்னா அதுக்கு நடுவில், the devilனா பேய் பிசாசுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுக்கிட்ட மாட்டினாலும் எப்படி இருக்கும்? அந்த டீப் ப்ளூ சீனா கடல், நீலக்கடலில் மாட்டிட்டாலும் எப்படி நம்ம தப்பிச்சு வர முடியும்? ஸோ between the devil and the deep blue sea. ஸோ தமிழில் இன்னொன்று சொல்லுவாங்க இல்லையா? முதல கண்ணீர் வடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. முதல கண்ணீர். ஸோ crocodile, கண்ணீருக்கு TS. ஸோ crocodile or crocodile TS. crocodile TS. crocodile TS. TEARS. crocodile TSனா முதல கண்ணீர். ஸோ இந்த இடத்துல TSன்னு சொன்னோம். இதையே டேர்னு சொல்லலாம். TEAR. அதே